வணக்கம். உங்கள் விக்கிராஜ். நிலநடுக்கம் நிலநடுக்கம் சொன்னாலே எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வர்ற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். ஏன்னா அதிக அளவுல நிலநடுக்கம் பதிவாகிற கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஜப்பான் தான். ஆனா இன்னைக்கு காலையில வித்தியாசமான நிலநடுக்கத்தை பாத்தீங்கன்னா ரஷ்யால ஏற்பட்டிருக்கு. ரஷ்யாவிலும் இல்லாம வழக்கமா இதுக்கு மட்டும் விதிவிலக்கா அப்படின்னு சொல்ற மாதிரியே ஜப்பானுக்கும் வந்திருக்குங்க. ரஷ்யா, ஜப்பான், ஹவாய் இது 3 கண்ட்ரிக்குமே நிலநடுக்கம் அதிகமாவே வந்து எப்பயுமே நிலநடுக்கம் 5 ரிக்டர் அளவுல கொடுத்தாலே சுனாமி எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி 8.8 ரிக்டர் அளவுல பதிவாகியுள்ளது. இல்லாம ஓரளவுக்கு மக்கள் நடமாட்டம் அதிகமா உள்ள இடத்துல சைரன் வச்சு அதிகமான மக்கள் கூடுகிற இடத்துலலாம் போயிட்டு சொல்லி அங்கிருந்து எல்லாரையுமே வெளியேற்றி இருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் கூடுகிற இடத்துல இருந்து எல்லாருமே வெளியேறதுனால அதிகமான போக்குவரத்து நெரிசலும் அதிகமா ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ஆங்காங்க மக்கள் எல்லாருமே கூட்ட நெரிசல் உயிருக்கு பயந்து எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்படுற சில கண்ட்ரில எப்பயுமே விமான போக்குவரத்து எப்பயுமே தடைப்பட்டிருக்கும். இதே மாதிரி விமான போக்குவரத்து ஆங்காங்க எங்கெங்க நிலநடுக்கம் ஏற்பட்டதோ அந்தந்த ஏர்போர்ட்லயும் சரி அந்தந்த இடத்துலயும் சரி எல்லா இடத்துலயும் விமான போக்குவரத்தை தடை செஞ்சிருக்காங்க. ஏன்னா விமான போக்குவரத்து தடை செய்யாம சில விமானம் இறங்கும் போதே அந்த இடத்துல லைட்டா நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா உண்மையில உள்ள இருக்கிற பயணிகளோட கதி நினைச்சு பாருங்க. அதனாலேயே முன்னெச்சரிக்கையா சைரன் வச்சு அனௌன்ஸ் பண்ணி விமான போக்குவரத்து எல்லாமே தடை பண்ணிருக்காங்க. பசிபிக் பெருங்கடல நெருப்பு வலயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நெருப்பு வலயத்திலேயே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு எந்த விதமான ஆபத்து இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சுனாமியை எச்சரிப்பு சொல்ற ஆராய்ச்சியாளர்கள். ஆனா வித்தியாசமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால பெலுகஸ் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த திமிங்கலம் மாதிரி இருக்குமே அது கடற்கரை ஓரமா 5 ஒதுங்கி இருக்கு. பார்த்து எல்லாருமே ஆச்சரியமும் படுறாங்க, என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ரொம்ப வியப்பாவும் இருக்காங்க. இந்த இயற்கை அழிவுலாம் நம்மளுக்கு வரும்போது நம்ம மைண்டுக்கு இல்லைங்க, என்னோட மைண்டுக்கு யார் பார்த்தா பாபா வாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய பேசியிருக்கேன் பாபா வாங்க பத்தி. பாபா வாங்க சொன்னபடி சில விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா மந்த் மட்டும் தான் மாறுதுங்க. அவர் சொன்ன மாதிரியே நிலநடுக்கம் வரும், மக்களுக்குள்ளேயே போர் நடக்கும்னு சொன்னாரு. ஆனா 2மே நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேவேல நடந்திருக்கு, ஈரானுக்கும் இஸ்ரேவேலுக்கும் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இவர் சொன்னபடியே சில காரியங்கள் நடந்துட்டே வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இந்த கணிப்பெல்லாம் நீங்க நடக்கும் அப்படின்ற நினைக்கிறீங்களா? ஆனா அவர் சொன்னபடியே சில விஷயம் நடக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு சிந்தனை உண்மையிலே தோண்டிட்டே இருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத. மேல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.